ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं यन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवगणार्जितसेवितलिङ्गं भावय भक्तिसुलेपितलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் 9/12/2024 திங்கட்கிழமை. இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. இந்த கார்த்திகை மாதத்து சோமவாரம் 4வது சோமவார விரதம். கார்த்திகை திங்கள் 4வது திங்கள். அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை மார்கழி மாத பிறப்பு. எனவே இன்றோடு இந்த கார்த்திகை சோமவார விரதம் நிறைவு பெறுகின்ற வகையிலே 4வது சோமவார விரத அனுஷ்டானத்தோடு கூடியதாக சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, ஏனைய ஆலயங்களிலும் சிவன் சன்னிதானத்திலே நடைபெறுகின்ற இந்த கார்த்திகை சோமவார விரத அனுஷ்டான பூஜை, அபிஷேகம், வழிபாடுகளிலே எல்லாம் நாம் கலந்து இறையருடையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு இந்த கார்த்திகை சோமவார விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் பல இடங்களிலே பல்வேறு சிறப்போடு கூடியதாகவும் அபிஷேகங்கள், சங்காபிஷேகங்கள், பொங்கல் வழிபாடுகளோடு கூடவும் இந்த விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் சாயங்கால வேளையிலே சூரியன் மறைந்த பின்பு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு அங்கே உணவு உண்பதற்கு முன்பு குற்று விளக்கை ஏற்றி வைத்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்ற வகையிலே சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதம். சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற இந்த பூஜை, இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடு விரதம் என்பது ஒரு தனித்துவமானது. ஏனைய காலங்களில் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்களை எல்லாம் விட ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்ட விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானத்துக்கு குருசுவாமி என்று ஒருவர் தேவை. இந்த குருசுவாமி இல்லாமல் இந்த விரதம் கிடையாது. அவ்வாறு அந்த குருசாமியாக இருக்கின்றவர்கள் பல முறை சபரிமலை யாத்திரை சென்று வந்தவர்களாக, ஐயப்பனுடைய சிறப்புகளை அறிந்தவர்களாக, விரத அனுஷ்டானத்தை பூர்ணமாக தெரிந்து கொண்டவர்களாக, யாத்திரையினுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டவர்களாக, ஏனைய வருகின்ற சுவாமிகளுக்கு எடுத்து கூற தெரிந்தவர்களாக, இந்த அனுபவம் நிறைந்தவர்களாக, ஐதீகம் தெரிந்தவர்களாக, ஒழுக்க சீடர்களாக இருக்கின்ற பொழுது இந்த விரதத்தினுடைய புனிதம் சிறப்படையும். அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த விரதம். எனவே இந்த கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்ததுமே அவர்கள் சுவாமி என்ற பதத்தோடு கூட அழைக்கப்படுவது. இது வேறு எந்த விரதத்திலும் கிடையாது. பெயர் சொல்லி அழைப்பதில்லை. ஒருவர் மாலை போட்டால் அவரை உடனே சுவாமி என்ற பதம் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்தவுடனே அவர்கள் சுவாமி என்ற பதத்தோடு கூட. இப்போ சுபஸ்வரன் என்பவர் மாலை அணிந்தால் சுபஸ்வரன் சாமி, மணிகண்டன் சாமி, தனுஷன் சாமி, தனுஷ்காந்த் சாமி என்று இந்த சாமி சேர்த்துக்கொள்வார்கள். மோகன் சாமி, ராஜா சாமி,
ஆனால் மாலை போடாத காலத்திலே அவர்களை சாமி என்று அழைத்து இந்த சாமி என்ற பதத்தின் பெருமையை நாம் கெடுத்துவிடக்கூடாது. எனவே கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து விரத அனுஷ்டானத்திலே உள்ளவர்களைத்தான் சாமி என்ற பதத்தோடு கூட அழைத்து இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.